யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நான் யாராக இருக்கிறேன் என்ற தொடர் போதனையை நாம் மீண்டும் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். 11வது பகுதியை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். புது சம்பந்தம் புது வாழ்வு என்ற தலைப்பில் நான் யாராக இருக்கிறேன் என்று பேசினேன். இயேசுவை நாம் என்று ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் நமக்கு ஒரு புது சம்பந்தம் புது வாழ்வு உண்டானது. முடிவாக நான் சொல்லும்போது நீங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தவர்கள் அல்ல, எபேசியர் 2:7 நீங்கள் அவரோடு அமர்ந்திருக்கிறீர்கள், அவருடைய வலது பட்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முடித்தேன். தினமும் அப்படியே உங்களை பாருங்க அப்படி என்று சொன்னேன். நான் தேவனுடைய வலது பட்சத்தில் அமர்ந்திருக்கிறது போல் நீங்கள் சிந்தியுங்கள், யோசியுங்கள், பாருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இன்று என்னன்னு பார்ப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிறந்தது ஆதாமுக்குள். உங்களுக்கு புரிஞ்சிட்டா? உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், நாம் பிறந்தது ஆதாமுக்குள். ஸ்தோத்திரம். ஆதாமுக்குள் இருந்து நம்முடைய பெற்றோர் வழியாக நாம் பிறந்தோம். ஆனால் என்ன ஆனது என்றால், நாம் பிறப்பிலே பாவமாக்கப்பட்டோம். பாவம் செஞ்சல்ல, பாவம் செய்யாமலேயே நாம் பாவமாக்கப்பட்டோம். அதான் வேதமும் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அன்றையும் ஒரு மனுஷனாலே கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. பாவிகள் ஆக்கப்படுவது வேற. அரிசி எப்படி சோறாவதோ, பிறப்பிலேயே ஒரு மனிதன் பாவியாக்கப்படுகிறான். பாவம் செஞ்சல்ல, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே பிறப்பிலே தாயின் கற்பத்திலேயே பாவியாக்கப்படுகிறார்கள். ஏன்னா ஆதாமில் இருந்து நாம் எல்லாரும் மனுக்குலம் முழுவதும் நம்முடைய பெற்றோர் வழியாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாவியாக பிறப்பது வேற, பாவமாக்கப்படுவது வேற. புரிந்து கொள்ளுங்கள். பாவம் செய்து பாவமாக்கப்படுவது வேற, பாவம் செய்யாமலேயே பாவமாக்கப்படுவது வேற. இங்கு ஜனிப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவமாக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் பிறக்கும்போது பாவத்தோட பாவம் செய்து நீங்க பிறக்கல, பாவம் செய்து பிறக்கல. நம்ம யாரும் அப்படி பிறக்கல. ஆனால் பாவி ஆக்கப்பட்டு பிறந்தோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடணும். பாவி ஆக்கப்பட்டு பிறந்தோம். யார் மூலமா பாவியாக்கப்பட்டோம்? ஆதாம் மூலமாக பாவியாக்கப்பட்டோம். அதுதான் நான், அதுதான் நீங்கள். Who I am, நான் யார்? அதான் நான். உங்க அப்பா மூலமா இல்ல, அம்மா மூலமா இல்ல. நாம் பாவி ஆக்கப்பட்டது நம்முடைய பெற்றோர் மூலமாக இல்லை, ஆதாம் மூலமாகவே சந்ததி சந்ததியாக பாவமாக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாம் மூலமாக நாம் பாவிகளாக்கப்பட்டோம். அப்போ நம்முடைய அடையாளம், பழைய அடையாளம், ஆதாமில் இருந்து நாம் வந்தவர்கள். அதான் நம்முடைய அடையாளம். ஆகவே பிறப்பிலே பாவமாக்கப்பட்டபடினாலே நாம் பிறந்ததால் பாவிகளாக நாம் பிறந்தோம் என்பதை புரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி. பிறப்பிலே பாவியாக்கப்பட்டதுனால நாம் பிறக்கும் பொழுது பாவிகளாகவே நாம் பிறந்தோம். அவ்வளவுதான். நாம் எங்கிருந்து பிறந்தோம் என்று சொன்னேன்? ஆதாம் வழியாக நம்முடைய பெற்றோருக்குள் இருந்து பிறந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கவில்லை. ஆதாமுக்குள்ளிருந்து வந்த பாவம், மரணம்,
ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு புது பிறப்பு ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, வாழ்வாக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆதாமிலிருந்து பெற்றது பாவ மனிதன், பாவமாக்கப்படுதல். கிறிஸ்துவிலிருந்து புது பிறப்பு பெற்று புது மனிதனாக நாம் இருக்கிறோம், மாறுகிறோம், மாறிவிட்டோம். ஸ்தோத்திரம். ஆகவே பாவம் மரணம் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு நமக்குள் ஜீவன் உண்டானது. நான் உங்களுக்கு மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொரிந்தியர் நினைக்கிறேன், இருந்தால் ஓகே. ஸ்தோத்திரம். இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வழியாக நாம் புது மனிதனாக்கப்படுகிறோம், புது பிறப்பு அடைகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது மனுஷனாக இருக்கிறான், புது படைப்பாக இருக்கிறான் என்பது நமக்கு வருகிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் பெரும்பாலும் இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை சபைகளிலே பயன்படுத்தாத, பிரசங்கிக்கப்படாத ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:7 இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கம் இருப்பதாக நாம், அதுதான் என் அடையாளம் என்று ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு போதிக்கப்படாத ஒரு உண்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. புது சிருஷ்டி என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் வேறொரு சிருஷ்டி, வேறொரு பிறப்பு. அதை புரிந்து கொள்ளுங்கள். புது சிருஷ்டி என்றால் நீங்கள் வேறொரு பிறப்பு, வேறொரு பிறப்பு, வேற ஒரு சிருஷ்டி, வேற ஒரு பிறப்பு. உங்களை அபிதமாக பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் எல்லாரை விட வேறு ஒரு பிறப்பாக என்னை வைத்திருக்கிறார், வேறு ஒரு பிறப்பாக வைத்திருக்கிறார். எல்லா மக்களும் ஆதாமிலிருந்து வந்தவர்கள், எல்லா சிருஷ்டி மக்களும் ஆதாமிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக, வேற சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சு கொள்ளணும். நான் யார்? நீங்கள் காண்கிற அனைத்து மக்களும், அனைத்து ஜனங்களும் ஸ்தோத்திரம் ஆதாமுக்குள் தங்கள் பெற்றோர் வழியாக பாவமாக்கப்பட்டவர்களாக ஆதாமுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் புதுப்பிறப்படைந்த, புது சிருஷ்டி அடைந்த நீங்கள் மட்டும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தனிப்பிறவியாக, புதுப்பிறவியாக, வேறொரு சிருஷ்டியாக பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது கிடையாது, நீங்க வேற ஆளு. உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் கிடையாது, நீங்க வேற ஆளு. இப்படி ஒவ்வொரு கடவுளிய பிள்ளைகளும் வாழ்ந்து விட்டால் இந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாம் ஒன்று போல் மக்கள் வாழுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். நோ டிஃபரன்ஸ். அந்த சேஞ்சே இல்லை. ஏனென்றால் போதனை இல்லை, கிறிஸ்துவுக்குள் என்ற போதனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தில் வாழ்கிற மனிதர் போன்று நீங்கள் உருவத்தில், உயரத்தில், நீளம், அகலம், உயரம், அதுல எல்லாம் ஒன்று போல் இருந்தாலும்
அது அல்ல நீங்கள் அடையாளம். நீங்கள் வேறு அடையாளம். அந்த அடையாளத்தின்படி வாழ வேண்டியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் புது சிருஷ்டி, எல்லாரை விட வேறுபட்டவர்கள், புது சிருஷ்டி. இதுதான் உங்களுடைய அடையாளம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் புரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் புரியுங்கள் என் அருமையானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் நான் 5:17 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. He is a new creation. He is a new creation. The old has passed away. Behold, the new has come. The old has passed away. Behold, the new has come. Stodra. Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has passed away. New has come. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் போன்று நீங்கள் பார்வைக்கு இருந்தாலும் அது நீங்கள் அல்ல, அது உங்கள் அடையாளம் அல்ல. நீங்கள் அதை உங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என் அடையாளம் அல்ல. நான் புது பிறப்பு, நான் நியூ கிரியேஷன். ஓல்டு பாஸ் அவே, பழசெல்லாம் கடந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புது பிறப்பு, புது சிருஷ்டி, இது எல்லாம் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு வந்தது. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்து உங்களுக்கு வந்தது. கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். யோவான் 1:1, யோவான் 1:5, யோவான் 1:14. ஸ்தோத்திரம். யோவான் 1:1 வார்த்தை, யோவான் 1:5 ஜீவனாக இருக்கிறார், யோவான் 1:14 கிருபையும் சத்தியமாக இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே கூடாரமிட்டார் என்றுதான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 1:14 நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதுதான் நீங்கள் வேறு ஒரு சிருஷ்டி, நியூ கிரியேஷன். யூ ஆர் எ நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. எதனால? ஸ்தோத்திரம். வார்த்தையாய் உங்களுக்குள் இருக்கிறார், ஜீவனாய் உங்களுக்குள் இருக்கிறார், கிருபையாய் உங்களுக்குள் இருக்கிறார், சத்தியமாய் உங்களுக்குள் இருக்கிறார். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்தோத்திரம். உங்களுக்கு இலகுவாக புரிகிறபடி நான் சொல்லுகிறேன். மற்ற ஆதாமுக்குள் இருக்கிற ஒருவர்களுக்குள்ளையும் இது இல்லை. எது இல்லை? வார்த்தை இல்லை, ஜீவன் இல்லை, உள்ள கிருபை இல்லை, சத்தியம் இல்லை. வார்த்தையும் அவர், ஜீவனும் அவர், கிருபையும் அவர், சத்தியமும் அவர், உண்மையும் அவர். ஸ்தோத்திரம். இது ஒரு கிரைஸ்ட் ரெவலேஷன், இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எங்க இருக்கிறீர்கள்? அவருக்குள் இருக்கிறீர்கள். 1 தீமோத்தேயு 4:22 வாசிக்கும் பொழுது, உன் ஆவியோடு கிறிஸ்து இருப்பாராக. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நல்ல வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ காட் ஷிகா பாராதி அந்தரபா
6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஸ்தோத்திரம். எங்கே பிரகாசிக்கிறார்? எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கிறார். யார்? இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் ஆவியானவர். எங்கே? ஆதியாகமம் 1:1. அங்கதான் ஆவியானவர் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அந்த தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஸ்தோத்திரம் எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு, கிருபை இருக்கு, ஜீவன் இருக்கு, சத்தியம் இருக்கு. வசனம் யோவான் 1:1, யோவான் 1:5, யோவான் 1:14. ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? 2 தீமோத்தேயு 4:22, 2 கொரிந்தியர் 4:6. உங்களுக்குள் இயேசு இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறார்? நிறைந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் வேறு மனிதர்கள், வேறு சிருஷ்டி, நியூ கிரியேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3:17, கலாத்தியர் 4:16, 2 தீமோத்தேயு 4:22, 2 கொரிந்தியர் 4:6. இந்த வசனங்களில் கிறிஸ்து உங்களுக்குள் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்கள். எபேசியர் 3:17, கலாத்தியர் 4:16, 2 தீமோத்தேயு 4:22, 2 கொரிந்தியர் 4:6. 4 வசனங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ உங்கள் அடையாளம் என்ன? Who are you? நீங்கள் யார்? Who I am? நான் யார்? என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கிறிஸ்து உங்களில் இருப்பது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. அவர் உங்களுக்குள் இருப்பது. இது கற்றுக் கொடுக்காத, போதிக்கப்படாத, சொல்லப்படாத மறைமுகமான தேவ காரியமாகவே இருக்கிறது. தெரியும், விவரமாக சொல்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். தெரியும், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு தெரியும், காமனா தெரியும். அதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுன்னு கேட்டா, அதுவா, அதுதான் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. சொல்லுங்க, நான் கத்துக்கொள்றேன் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய அடையாளத்தின் ஆதாரம், நான் யார் என்ற அடையாளத்தின் ஆதாரம் பழைய அடையாளம். ஆதாமில் இருந்து தகப்பன் வழியாக பாவியாக்கப்பட்டு பிறந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக, ஆதாரமாக, அடையாளமாக அங்கு இருக்கிறேன். அவர் எனக்குள்ளேயும், அவர் உங்களுக்குள்ளேயும், எனக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ அடையாளத்தின் ஆதாரம் எங்கே உள்ளது? கிறிஸ்துவுக்குள் உள்ளது என்பதே ஆகும். எபேசியர் நிருபத்திலே நீங்கள் அந்த 6 அதிகாரத்தையும் வாசித்தால் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை 48 முறை வருகிறது. அதுல கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை 10 முறை வருகிறது. கிறிஸ்து உங்களில் இருப்பதை பற்றி 40 வார்த்தை வருகிறது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்களா? அதாவது எபிரேய நிருபத்தில் கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை 48 முறை, கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை, கிறிஸ்து என்ற வார்த்தை 48 முறை வருகிறது. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை 10 முறை வருகிறது. கிறிஸ்து உங்களில் இருப்பதை குறித்து 40 முறை எபேசியர் நிருபத்தில் இருக்கு. உங்களுக்குள் இருக்கிறாருங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து உங்களில் இருப்பதும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதும் ஒரு உன்னதமான, ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதான் சிறப்படையாளம், அதான் நியூ கிரியேஷன். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு புது பிறவி நீங்கள் ஒவ்வொருவரும்.
புது பிறவி ஒவ்வொருவரும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்கிறேன், நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய விஷயம், நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். என்ன மாற்றப்பட்டு இருக்கிறேன்? ஆதாமிலிருந்து என் தாய் தந்தை வழியாக பாவியாக்கப்பட்டு பிறந்தேன். அப்படி இருந்தேன். இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இடம் மாற்றப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன், இடம் மாற்றப்பட்டு இருக்கிறேன். அப்படி தெரிஞ்சாதான் இந்த ஆதாமுக்குள் இருந்து வெளிப்பட்ட பாவத்தின் செயல்கள் விதவிதமா பதிலா அதெல்லாம் வராது. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவர்களும் கிறிஸ்தவர்களும் தவறு செய்ய காரணம் அதுதான். நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற அடையாளம் தெரியாது. மற்ற அடையாளத்தோடே வாழ்வார்கள், ஆதாமின் அடையாளத்தோடே வாழ்வார்கள். ஸ்தோத்திரம். பொய் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக வரும். ஒரு வேலையை செய்யாமலே செஞ்சிட்டேன்னு சொல்லுகிற அந்த சுபாவம் தானாகவே வரும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த தவறுகள் குறைகள் எல்லாம் ஏன் இருக்குது என்றால், நான் இடமாற்றப்பட்டு இருக்கிறேன். நான் ஆதாமின் வழியாக, என் தகப்பன வழியாக, தாய் வழியாக பாவியாக்கப்பட்டு பிறந்தேன். இப்பொழுது நான் இடம் மாற்றப்பட்டு விட்டேன். நான் கிறிஸ்துவை விசுவாசித்து மகனாக மாற்றப்பட்ட போலே இவையெல்லாம் நடந்து விட்டது. நான் அறிந்தேனோ அறியலையோ, எனக்கு போதிக்கப்பட்டதோ போதிக்கப்படவில்லையோ, நான் இடம் மாற்றப்பட்டு விட்டேன். நான் கிறிஸ்துவுக்குள் வெளியே இருந்தேன், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ அறியாதது அறியாமல் இருப்பது அது பெரிய தவறுல கொண்டு போய் விட்டுறது பாருங்க. போதிக்காதது, அறியாதது, புரியாதது, அது என்ன மீண்டும் அந்த தவறுக்குள்ளே இருக்க வைக்கும். நான் இடம் மாற்றப்பட்டுட்டேன், நான் அங்க கிடையாது என்ற அந்த போதனையும் அறிதலும் தெரிதலும் இல்லாவிட்டால் பழைய ஆறாமிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே நீங்கள் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் இடமாற்றப்பட்டு இருக்கிறேன், நான் இடமாற்றப்பட்டு இருக்கிறேன். இந்த அடையாளம் தெரியாமல் கிறிஸ்து இல்லாத வாழ்வாக ஒருபோதும் நீங்கள் வாழ்ந்திட கூடாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் வேறு ஒரு பிறப்பு, வேறு ஒரு சிருஷ்டி, அதுதான் எங்களுடைய அடையாளம். நாங்கள் இடம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பது அடுத்த அடையாளம் என்பதை பார்த்தோம். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.